வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா லக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சால்வ் x into y minus z p plus y into z minus x q equal to z into x minus y. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா கொடுத்த கொஷினை கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்மால் பீக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம கேபிட்டல் பின்னு எடுத்துக்கணும். இந்த ஸ்மால் கியூக்கு முன்னாடி இருக்கிறத கேபிட்டல் கியூன்னு எடுத்துக்கணும். இது ஃபுல்லாகவே ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது என்னவா எடுத்துக்கணும்? கேபிட்டல் பி. இது ஸ்மால் பி ப்ளஸ் இது ஃபுல்லாகவே என்னவா எடுத்துக்கணும்? கேபிட்டல் கியூ. இது என்னவா எடுத்துக்கணும்? ஸ்மால் கியூ ஈக்குவல் டு இது ஃபுல் டேர்ம் என்னவா எடுத்துக்கணும்? ஆர்னு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட், அப்போது இந்த ஸ்டெப் 1 நம்ம ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நம்ம கம்பேர் பண்ணதை அவங்களுக்கு காட்டணும் இல்லையா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி ஈக்குவல் டு எது கேபிட்டல் பி? இதில் எக்ஸ் இன்டு ஒய் மைனஸ் இசட் தான் வந்து கேபிட்டல் பி. எது கேபிட்டல் கியூ? y into z minus x தான் வந்து கேபிட்டல் Q. நெக்ஸ்ட் R என்னது? z into x minus y தான் வந்து R. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி P என்ன, Q என்ன, R என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா லக்ராஞ்சி சப்சிடரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஸோ இது ஃபார்முலா. இது லக்ராஞ்சிஸ் சப்சிடரி ஈக்குவேஷன். லக்ராஞ்சிஸ் சப்சிடரி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். லக்ராஞ்சிஸ் சப்சிடரி ஈக்குவேஷன். அது என்ன சார் லக்ராஞ்சி சப்சிடரி ஈக்குவேஷன்னா? இதுதான் dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. ஸோ இதுதான் வந்து லக்ராஞ்சி சப்சிடரி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ dx by P என்ன இருக்கீங்க? x into y minus z equal to dy by q. q என்ன இருக்கு? y into z minus x equal to dz by r. r என்ன இருக்கு? z into x minus y. ஓகேங்களா? ஸோ எடுத்து எழுதியாச்சுங்களா? இதுதான் ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல கிடைக்கிற இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் போடும்போது யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ண போறோம்னா லக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ் எடுக்க போறோம். ஸ்டெப் 3 லக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ். லக்ராஞ்சிஸ் மல்டிப்ளையர். ஓகேங்களா? லக்ராஞ்சி மல்டிப்ளையர் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கலான்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், நான் வந்து இந்த கீழேகிறத மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 0 வரணும். நான் அது சைடில் பென்சிலில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இசட், ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் ஒய், இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இசட் இன்ட்டு ஒய். இந்த மாதிரி போட்டு பார்த்து நடுவில் ப்ளஸ் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு பார்க்கும்போது 0 வரணும். அப்படி 0 வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 1,1,1 எடுத்துக்கலாம். இது நீங்கள் போடும்போது புரியும் பாருங்கள். இந்த மாதிரி நான் 1,1,1 லக்ராஞ்சி மல்டிப்ளையர் எடுத்துக்கிறேன். இதோட மீனிங் என்னென்னா இந்த ஈக்குவேஷனில் நியூமரேட்டர்லையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்லையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ 1 into dx என்ன வரும்? dx. ஓகேங்களா? வேணா நான் உங்களுக்கு எழுதியே சொல்கிறேன். 1 into dx dx
ப்ளஸ் அடுத்தது இந்த dyயும் நான் என்ன பண்ண போகிறேன் 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் 1 into dy ப்ளஸ் அடுத்தது இந்த dz 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ 1 into dz டிவைடட் பை இப்போ கீழே இருக்கிற டேர்மையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறேன் 1 into x இது நான் இதுக்கப்புறம் எழுத தேவையில்லை உங்களுக்கு புரிஞ்சுட்டு 1 இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நான் எழுதிடுறேன் 1 into x into y minus zன்னு வரும் அதே தானே வரப்போகுது ஸோ x into y minus z வேணா உங்களுக்கு புரியுதுக்காக வேணா 1 போடுறேன் ப்ளஸ் அகைன் 1 into y into z minus x y into z minus x ப்ளஸ் அடுத்தது again 1 into x minus என்ன இருக்கீங்க 1 into z இருக்கு இல்லையா ஸோ 1 into z into x minus y ஸோ இந்த மாதிரி நான் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியாச்சு அது ஏன் ஆட் பண்ணேன்னா ஏன் 1 யூஸ் பண்ணேன்னா எனக்கு டேரெக்டாகவே இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் கீழே எனக்கு 0 ஆகிடும் எனக்கு கீழே 0 வர வைக்கணும் அதுக்காக தான் அப்படி பண்ணேன் ஸோ 1 into dx என்ன வரும் dx ப்ளஸ் 1 into dy dy ப்ளஸ் 1 into dz dz பை இப்போ கீழே இப்போ இந்த 1 into x xனே வச்சுக்கலாம் ஸோ x into y என்ன வரும் xy மைனஸ் x into z xz ப்ளஸ் 1 into y தான் ஸோ y into z என்ன வரும் yz மைனஸ் y into x xy ஓகேங்களா ப்ளஸ் 1 into z என்னது z தான் ஸோ z into x zx தான் மைனஸ் z into y zy ஸோ இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன்சல் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் கேன்சல் பண்ண போகிறேன் ஓகேங்களா இதில் கலர் பென் கலர் ஓகே உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லோ யூஸ் பண்ணுறேன் இப்போது ப்ளஸ் xy மைனஸ் xy கேன்சல் நெக்ஸ்ட் minus xz plus xz cancel plus yz minus zy cancel ஸோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ எல்லாமே கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னா கீழே ஃபுல்லாகவே எனக்கு 0 ஆயிடுச்சு ஸோ 0 ஆயிடுச்சுன்னா அப்போ தான் எனக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் எனக்கு இந்த கீழே நான் 0 ஆக்கிறதுக்காக தான் இந்த 1 1 1 எடுத்து யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் இதுக்கான ஸ்டெப்பு ஸோ என்ன ஆயிடுச்சு எனக்கு மேலே dx ப்ளஸ் dy ப்ளஸ் dz டிவைடட் பை இது ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு எனக்கு 0 ஆயிடுச்சு இந்த மாதிரி 0 வந்ததுக்கு அப்புறமா இன்டகிரேட் பண்ணணும் நீங்கள் டைரெக்டாகவே எழுதிக்கலாம் இன்டகிரேட்டிங் ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இன்டகிரேட்டிங் we get எப்பயுமே ஒரு dx ஒரு dy ஒரு dz இன்டகிரேட் பண்ணால் அந்த d எல்லாம் போயிடும் வெறும் இந்த x ப்ளஸ் y ப்ளஸ் z மட்டும்தான் இருக்கும் இந்த கீழே இருக்கிற 0 இருக்குங்க இல்லையா அதை வந்து இன்டகிரேட் பண்ண தேவையில்லை அதுக்கு பதிலாக நம்ம ஏன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ ஒரு இதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம் 0 அதை இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் ஒரு புது வேரியபிள் நம்ம போட்டுக்கிறோம் நீங்கள் இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணுங்க போதும் x y z இதுமாதிரி டின்னு இருந்துச்சுன்னா அந்த டி எல்லாம் போயிடும் இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த 0வை இன்டெகிரேட் பண்ணும்போது ஏன்னா 0வோ ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதை ஏன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஆன்சர் இப்போது அடுத்த ஸ்டெப் 4 போக போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 இந்த ஸ்டெப் 4 என்ன பண்ணணும்னா சேம் நான் இன்னொரு லக்ராஞ்சி மல்டிப்ளையர் எடுத்துக்க போகிறேன் எடுக்க போகிறேன் இன்னொரு லக்ராஞ்சி மல்டிப்ளையர் என்ன எடுக்க போகிறேன்னா 1/x, 1/y, 1/z இதுதான் நான் எடுக்க போகிற அடுத்த லக்ராஞ்சி மல்டிப்ளையர். இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குங்க இல்லையா,
நான் ஏன் அப்படி எடுத்துன்னு பாருங்கள், இந்த எக்ஸ் எனக்கு ரிமூவ் ஆகணும். அப்படி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நான் 1/xஆல் மல்டிப்ளை பண்ணனா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். எனக்கு இந்த ஒய் ரிமூவ் ஆகணும், அப்போ 1/yஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய் கேன்சல் ஆகிடும். இந்த இசட் எனக்கு ரிமூவ் ஆகணும், அப்போ 1/zஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ இசட் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்கிறத நான் ஆட் பண்ணனா எனக்கு 0 ஆகிடும். ஸோ இதை நான் 0 ஆக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாங்களாமா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வந்து எதில் அப்ளை பண்ணணும்? நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரில் இருந்தது ப்ரீவியஸாக காமிச்சேன். ஸோ நியூமரேட்டரில் dx இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? 1/xஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் அடுத்த நியூமரேட்டரில் என்ன இருந்தது? dyன்னு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1/y. அடுத்த நியூமரேட்டர் என்ன இருந்தது? dz இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1/z மல்டிப்ளை பண்ணணும். டிவைடட் பை, ஓகேங்களா, டிவைடட் பை கீழே என்ன இருந்தது? x இன்ட்டு y மைனஸ் z இருந்தது. ஃபஸ்ட்டு x இன்ட்டு y மைனஸ் z இருந்தது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு 1/xஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்து என்ன இருந்தது? y இன்ட்டு z மைனஸ் x இருந்தது. ஸோ இதுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1/yஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து என்ன இருந்தது? z இன்ட்டு x மைனஸ் y இருந்தது. ஓகேங்களா, z இன்ட்டு x மைனஸ் y இருந்தது. ஸோ இதுக்கு நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1/z. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா கேன்சல் பண்ண போகிறேன். எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல், இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல், இந்த z கேன்சல். ஓகேங்களா, ஸோ கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? 1/x dx plus 1/y dy plus 1/z dz divided by என்ன இருக்கு? இப்போ பேலன்ஸ் y மைனஸ் z, y மைனஸ் z plus அடுத்து என்ன இருக்கு? z மைனஸ் x plus அடுத்து என்ன இருக்கு? x மைனஸ் y. இப்போ எப்படி யாரெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இப்போ யாரெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல். அடுத்தது மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் கேன்சல், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணிடணும். இப்போ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமே என்ன இருக்கும்? அந்த இடத்துல 0 தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ பேலன்ஸ் தான் இருக்குது 1/x dx plus 1/y dy plus 1/z dz by எனக்கு ஃபுல்லாகவே கீழே 0 ஆயிடுச்சு. ஸோ இந்தமாரி 0ன்னு வரும்போது இன்டகிரேட் பண்ணணும். சரி, அது நீங்கள் எழுதணும். இன்டகிரேட்டிங் we get நீங்கள் இன்டகிரேட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை, இப்படி எழுதிட்டாலே போதும். இன்டகிரேட்டிங் we get. சரி, நார்மலாக ஒரு 1/x இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? log x ப்ளஸ் ஒரு 1/y இன்டகிரேட் பண்ணால் log y ப்ளஸ் 1/z இன்டகிரேட் பண்ணால் log z ஈக்குவல் டு ப்ரீவியஸாக இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக ஒரு dx dy dz இன்டகிரேட் பண்ணும்போது x ப்ளஸ் y ப்ளஸ் z கிடைச்சது. கரெக்டு தானே? கீழே இருக்கிற 0க்கு நம்ம ஏன்னு போட்டோம், ஒரு புது வேரியபிள். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கீங்க? log x log y log z வந்திருக்கு. ஒரு 0வை இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு புது வேரியபிள் போடணும், பீன் போடணும். பி மட்டும் போடக்கூடாது. லெஃப்டில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? லாகில் வந்திருக்கு. அந்த சைடு நம்ம லாக்னு எடுத்துக்கணும். ஓகே, நம்ம லாகில் தான் போடணும். ஸோ இந்த 0 வந்து இதுக்கும் பொருந்தும். இது வந்து ரேஷியோ. ஸோ ரெண்டுத்துக்கும் சரிசமமாக தான் வரணும். ஸோ இதை நம்ம லாக் பின்னு எடுத்துக்கணும். ஸோ நார்மல் லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எப்படி எழுதுவோம்? லாக் ஏ பின்னு எழுதுவோம். இது எல்லாமே அடிஷனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே அடிஷனில் இருந்தால் நம்ம அதை எப்படி எழுதலாம்? ஓகேங்களா, நீங்கள் கோடு போட்டால் டிவிஷன் நினச்சிப்பீங்க. ஸோ இது எல்லாமே லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் ப்ளஸ் லாக் இசட். இது எப்படி எழுதலாம்? லாக் எக்ஸ் ஒய் இசட்னு எழுதலாம். எக்ஸு ஒய் இசட் இந்த மாதிரி எழுதலாம். ஈக்குவல் டு லாக் பி. இப்போது இந்த ரெண்டு லாகும் கேன்சல். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச செகண்ட் ஆன்சர். அப்போது எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஏக்குன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு, பிக்குன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ஆன்சர் தான் எனக்கு கிடைச்ச ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். அதாவது ஸ்டெப் 5.
ஸ்டெப் 5 எப்படி எழுதணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் a, b ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். a என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபங்க்ஷன் ஆஃப் x ப்ளஸ் y ப்ளஸ் z கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? அதான் a கண்டுபிடிச்சோம் இல்லையா? ப்ரீவியஸாக நான் காட்டுறேன் பாருங்க. a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x ப்ளஸ் y ப்ளஸ் z. அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x, y, z. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபைனல் சொல்யூஷன். ரொம்ப சிம்பிள் தானே? ஈஸி தானே? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க டைம் தரேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட், ஃபஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். ஓகேங்களா? 4G Silver Academy, strength, success, clarity.